டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, கருவேப்பிலை நண்பர்களே. இது எல்லாமே இந்த பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்களேன். இங்கே இருக்கும் பாருங்க, இதெல்லாம் எங்கள் கார்டனில் பறிச்சு நண்பர்களே. இந்த இருக்குது இந்த மாதிரி தான் இருக்குது இந்த பாருங்க. ஆனால் இந்த இது வந்து பின்னால் ஒரு மரம் இருக்குது, அதில் பறிச்சு வந்தேன். கருவேப்பிலை நண்பர்களே பாருங்கள் எந்த அளவுக்கு பறிச்சிருக்கேன்னு பாருங்கள். ஒரு கைப்பிடி, ரெண்டாவது கைப்பிடி, மூணாவது கைப்பிடி, 4, ஒரு 5 கை நிறைய நண்பர்களே. அங்கே பாருங்கள், அப்படியே கொண்டு வரேன் பாருங்களேன். அது எல்லாமே எங்கள் மரத்துலேருந்து பறிச்ச நண்பர்களே. இது வந்து ஆக்சுவலாக கருவேப்பிலை இல்லை, இது பாருங்கள், இது கருவேப்பிலை இல்லை, தண்டுக்கீரை. இந்த விதைக்காண்டி அப்படியே கட் பண்ணி கணக்கில் வச்சுருக்கேன். இதை இது மரம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பாருங்க, இந்த மரம் இந்த இருக்குது பாருங்க. அப்படியே பார்க்குறது இது மரம் இந்த இங்கே இருக்குது. ஆனால் இப்போ நான் பறித்தது கீழே பின்னால் ஒரு மரம் இருக்குது, அதில் தான் பறித்தேன். இப்போ எங்களுக்கு தேவையானதை நாங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, எம்எஸ்எஸ் இப்படியே வந்து இந்த இப்படியே எட்டி அப்படியே தாளிக்கணும்னா அப்படி ஒடிச்சு கொண்டு நண்பர்களே. இது மாதிரி தான் நண்பர்களே எங்களுக்கு கருவேப்பிலை இருக்குது. அப்புறம் வாசல்லையே இந்த அருநெல்லி இந்த பாருங்க, இப்போ நிறையா பறித்து வச்சுருக்கோம். இந்த இங்கே உள்ளே இருக்குது, அதை பற்றி செப்பரேட் வீடியோ தர்றேன். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். சான்ஸ் இருக்கிற இடங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி மரங்கள் வளங்க நண்பர்களே. நமக்கு வேண்டியது மாதிரி கருவேப்பிலை கிடைக்கும். இந்த பாருங்கள் அரைநெல்லி கிடைக்கும். பூக்கள் அழகு சேர்க்கும் பூக்கள் பாருங்க, பூக்கள். ஆமாம், இந்த பூவை நம்ம சாமிக்கு வைக்க முடியாது, பட் இந்த இருக்குது பாருங்களேன், இந்த அரளி, இந்த மாதிரி பூக்கெல்லாம் சாமிக்கு வைக்கலாம், கோவிலுக்கு கொண்டு போகலாம். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே. அப்படியே இந்த பின்னால் கூட தென்னை மரம் இருக்குது, அதுலேருந்து அந்த மாங்காய் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் தான் இறக்கணும். அதை பற்றி நான் செப்பரேட் வீடியோ தரேன் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். பறவைகளோட சவுண்டு ஈவினிங். இப்போ டைம் இஸ் இந்த 6 இந்த ஈவினிங்கு. பறவைகள் சவுண்டு பாருங்கள், வீடை சுற்றி பசுமையான மரங்கள் இருக்குது. குயில் ஒன்று கூவிக்கிட்டு இருக்குது. ஆமாம் நண்பர்களே, மரம் வளர்ப்பணும். எங்கெங்கே மரங்கள் இடங்கள் இருக்குது அங்கெல்லாம் மரங்கள் வளர்ப்பணும் நண்பர்களே. இதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு பாயிண்ட்டு, இந்த கருவேப்பிலையை ஆடு சாப்பிடாது. இதுக்காக நம்ம ஒரு ஃபென்சிங் ஒரு கூண்டு வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது இதுக்கு. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் ஈவினிங். தேங்க்யூ ஸோ மச்.